அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த 21 பேர் டெல்லி வந்து சேர்ந்தனர். மயிலாடுதுறை, சிதம்பரம் பகுதிகளைச் சேர்ந்த 21 பேர் ஆன்மீக பயணம் சென்ற நிலையில் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். நேபாளத்திலிருந்து 21 தமிழர்களுடன் வந்த விமானமானது தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கிறது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு அந்த விமானம் வந்து இறங்கியிருக்கின்றது. இந்த 21 பேரையும் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வந்திருக்கக்கூடிய 4 அமைச்சர்களும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரவேற்க இருக்கின்றார்கள். பிறகு 21 பேரும் இன்று இரவு 8 மணிக்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த 21 தமிழக பயணிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி விமான நிலையத்திற்கு உள்ளாகவே இந்த உணவு பொட்டலங்கள் என்பது தமிழ்நாடு அரசு அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஏதேனும் அடிப்படையான மருத்துவ தேவை எதுவும் இருக்கிறதா, வயதானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான ரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பது போன்ற அடிப்படையான வேலைகள் என்பதும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ததற்கு பிறகு அவர்களுக்கான அந்த டெர்மினலுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். வெளியே விமான நிலையத்தை விட்டு வெளியே அழைத்து வராமல் உள்ளுக்குள்ளாகவே ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினல் செல்வதற்கான சாத்தியங்கள் என்பது இருக்கின்றது டெல்லி விமான நிலையத்தை பொறுத்தவரை. எனவே அந்த உள்ளுக்குள்ளாகவே அந்த டிரான்சிட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை மாறக்கூடிய வேலைகள் என்பதற்கான அனைத்து எழுத்துப்பூர்வமான வேலைகளையும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் செய்திருக்கிறார்கள். எனவே முதல் கட்டமாக